ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மறுபடியும் ராப்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ராப்டியோட ஃபவுண்டர், சிஇஓ மிஸ்டர் தினேஷ். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ஜி. சூப்பர். ஸோ சென்னை அப்படின்னு சொன்னோடனே, சென்னையில் அதுவும் ஈவியில் இவ்வளோ ஹை டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம், பல பேருக்கு வந்து பரவாயில்லையே, நம்ம சென்னையே இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சா அப்படின்ற அளவுக்கு நேற்று நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எவ்ரி ஒன் எக்ஸைட்டட். குறிப்பாக நான் சார்ஜிங்கில் ஒரு கார் சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் நான் ஒரு எலக்ட்ரிக் பைக்கை போய் நிப்பாட்டினோடனே எவ்ரி ஒன் எனக்கு புல்லரிக்கப்பா அப்படின்றாங்க. அந்த நான் ஹைப் அவுட் பண்ணல, நிஜமாகவே நடந்தது. ஸோ அங்கே இருந்த வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு திரும்பி பார்க்குற அளவுக்கு உலகமே சொல்லலாம். ஏன்னா ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படின்னு இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி நான் கேள்வியும் பட்டதில்லை. அது நீங்கள் ஒரு 2 வீலரில் பண்ணணும் அப்படின்றது ஒரு தாட் வச்சு அது ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து ஒரு பைக்காக நீங்கள் பண்ணது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ என்ன தாட், ஏன் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஹை வோல்டேஜ் கொண்டு வரணும்னு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் போச்சு? சார், நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் 4 co-founders. ஸோ லார்ஜ்லி நாங்கள் 4 பேருமே இன்ஜினியர் தான். ஸோ நாங்கள் வந்து ராப்டி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்னொரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளில் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பண்ணணும்னு நாங்கள் ஆரம்பிக்கல. எதனால் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அளவுக்கு இன்றைக்கி அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக வரலை, எதனால் ஒரு விசிபிலிட்டி இல்லை, ஏன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இது 2018 தான் ஃபஸ்ட்டு கன்செப்ஷலைஸ் பண்ணி ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளில் யாருமே பெருசாக கிடையாது. இருக்கிற மோட்டர் சைக்கிளும் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட்டுமே வந்து ஒரு ஆவரேஜ் கஸ்டமருக்கு யூஸபிளாவோ இல்லை அஃபோர்டபுளாவோ இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ராப்டி ஆரம்பித்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ், சார்ஜிங், யூஸபிலிட்டி, சர்வீசிங் எல்லாமே வந்து ஒரு பெட்ரோல் வண்டியிலேருந்து அப்கிரேட் ஆகிற ஃபீல் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபீச்சர் செட்லேருந்து, ரேஞ்சிலேருந்து எல்லாமே வந்து அதை மைண்டில் வச்சு ஆரம்பித்து தான் இங்கே இவ்வளோ தோன்றும். இட்ஸ் டேக்கன் அஸ் 7 years. 2018 ஆரம்பித்தோம், 2019 இன்கார்பரேட் பண்ணோம், இப்போ 2026 ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் ஆல்மோஸ்ட் 7-8 years டு கெட் ஹியர். பட் அதுக்கான வேலையும் இருந்தது. ஸோ இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த டெக்னாலஜி, ரைட் ஃப்ரம் மோட்டர்லேருந்து எல்லாமே இன்ஹவுஸ் டெவலப் பண்ணோம். ஸோ அந்த அந்த அளவுக்கு வெர்டிகல் இன்டிகிரேஷன் மோட்டர் சைக்கிளில் தேவைப்பட்டது. அதனால தான் இந்த காம்பனன்ட் வெளியில் அவைலபிளாக இல்லாதனால தான் நிறைய பிரான்ச் இல்லை, அதனால தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். சூப்பர்ஜி. ஸோ நம்ம ராப்டி ஷோரூமில் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது? இந்த ஷோரூம் ஆக்சுவலாக விசிபிலிட்டி இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஷோரூமா அப்படின்றதுக்கே எல்லோரும் ஒரு டவுட்டாக இருக்காங்க. லெட்ஸ் வாக் அரவுண்ட் ஷோரூம். ஓகே. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் உங்களோட ஸ்கெலிட்டன் மாடல் வச்சுருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபேக்ட்ரி விசிட் போகலாம். ஷூர். இது while we go around it, இது வந்து இந்த ஷோரூமோட ரீசனே பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட ஃபேக்ட்ரி, R&D சென்டர், மார்க்கெட்டிங் டிவிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஆல் இன் ஒன் கேம்பஸ். இங்கே வந்து ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்க டெஸ்ட் ரைடு மாத்திரம் இல்லை, வண்டி எப்படி பண்ணுறாங்க, R&D சென்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற அளவு வரைக்கும் பார்க்கலாம். ஸோ தட் வாஸ் தி இன்டென்ஷன். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் விற்கும் போது கஸ்டமர்கிட்டேருந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்ததுன்னா அதை இமீடியட்டாக எப்படி அப்சர்வ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு எப்படி ஹவு கேன் வி மேக் இட் பெட்டர் ஃபார் த கஸ்டமர். ஸோ அதனால தான் எல்லாமே ஒரே சென்டரில் இருக்கணும்னு, பை காட்ஸ் கிரேஸ் வி காட் அ ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இன்சைட் த சிட்டி வேர் எவ்ரிபடி கேன் ஆக்சஸ். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஷோரூம்கான விசிபிலிட்டி கிடையாது, பட் இருந்தாலும் விசிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரி, R&D சென்டர் எல்லாமே சிட்டிக்குள்ளே அப்படின்ற போது it is something that's something that we are very happy about. வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து இந்த ஷோரூம் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் கேட்டது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஷோரூம். நீங்கள் வந்து இது ஃபேக்ட்ரி, இது உள்ளே வர முடியாதோ, ஏன்னா பல ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆக்சஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஃபேக்ட்ரிக்குள்ளே யாரோ செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உள்ளே வரலாம், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், ஷோரூமை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலே அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? நான் சொல்ல, சிஇஓவே சொல்லியிருக்காரு, நீங்கள் நம்பி வரலாம். சார், நீங்கள் கலர் ஆப்ஷன் நல்லாவே சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து எனக்கு இந்த ரெட் மெரூன் கலர் கிட்ட வருது. இது செலக்டடாக ஒரு 3 கலர் தான் கொடுத்துருக்கீங்க.
அண்ட் எனக்கு இன்னொரு கேள்வியாக இருக்குது. இப்போ ஒரு வண்டி மேனுஃபேக்சர் பண்ணும்போது சில வேரியண்ட்லாம் வச்சு விடுவாங்க, வித் டிஸ்க், வித்தவுட் டிஸ்க்கு, அதில் வந்து சஸ்பென்ஷனில் ஒரு ஸ்ப்ளிட் சீட்டு, வித்தவுட் ஸ்ப்ளிட் அந்த மாதிரி கொடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரே மாடல்லையே நீங்கள் விட்டுட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற இது என்ன? நீங்கள் ஒரு 2 மாடல் போட்டிருந்தா உங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா தான். இல்லை, கரெக்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் 2-வீலர், ஸ்பெசிஃபிக்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரைஸிங்கில், சார்ஜிங்கில் ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஒரு புது கேட்டகரி உள்ளே வருது அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாகவும் கிளாரிட்டி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தே வில் அடாப்ட் இட் பெட்டர். இன்றைக்கி வந்து கஸ்டமருக்கு பேட்டரி கெப்பாசிட்டினால என்னன்னு தெரியாது, சிம்பிளி ரேஞ்ச் டிஃபரன்ஸ் மட்டும்தான் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வர கஸ்டமர் வந்து சார்ஜருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், கலருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், ஒரு ஃபீச்சருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்படின்ற போது தேர் கெட்டிங் வெரி கன்ஃபியூஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 lakhsக்கு பைக் உள்ளே வாங்க போகிறோன்னா, அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் 3 லட்ச ரூபா அப்படின்னு வருதுன்னா கஸ்டமர் கெட்ஸ் வெரி 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 டிசப்பாயிண்டன்றது, வெரி கன்ஃபியூஸ்ட். அதுக்கப்புறம் வேறு எந்த எலக்ட்ரிக் 2-வீலர் ஷோரூம்லேயும் போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதனால் இனிஷியலாக இப்போ வந்து 2 வேரியண்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் 3 கலர் வச்சுருக்கோம். ஓகே. எனி வேரியண்ட், எனி கலர் வித் ஆல் ஆஃப் த ஃபீச்சர்ஸ், சிங்கிள் ப்ரைஸ், வேறு கன்ஃபியூஷனே கிடையாது. அண்ட் நோ ஹிடன் காஸ்ட். ஏன்னா T30 ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், T30 இருக்குது, T30 ஸ்போர்ட் இருக்குது. கஸ்டமருக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஃபீச்சர் வைஸ் ஐடென்டிக்கல், ஒன்லி ஏஸ்தட்டிக் டிஃப்ரென்ஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ப்ரைஸ். வாரண்ட்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோ சார்ஜருக்கு எக்ஸ்ட்ராவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் கிவிங் 8 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் when it comes to 2-வீலர்ஸ். இன்ஃபேக்ட் சில காரில் எல்லாமே இதோட ஸ்லோவாக சார்ஜிங் இருக்குது. ஸோ அதை விட ஃபாஸ்டர் சார்ஜிங் கொடுக்குறோம் அட் அ ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ப்ரைஸ். ஸோ கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா தே நோ எக்ஸாக்ட்லி நான் இதை தான் வாங்க போகிறேன், இவ்வளோ பே பண்ணால் எனக்கு இந்த ஃபீச்சர் வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காக தான் இனிஷியலாக வி வாண்டட் டு கோ வித் திஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் வி வில் ஆல்வேஸ் ஸ்டிக் டு திஸ் ஸ்ட்ராட்டஜி மூவிங் ஃபார்வர்ட் ஆல்சோ. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேயே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோமா, நம்ம வந்து உள்ளே போவோம். முக்கியமாக நம்ம டெக்னாலஜி, நீங்கள் கேட்குற பேட்டரி டெக்னாலஜினா என்ன, ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி என்ன அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே போனோம்ல, போகலாமாங்க. இஸ் ஒன் ஆஃப் மை கோஃபவுண்டர்ஸ் புனித். ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிள் இன்ஜினியரிங், இன்ஃபேக்ட் வண்டி ஓட்டினீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து டார்க் வந்து இன்னும் இனிஷியலாகவே நிறைய இருக்கிறனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே பின்னாடி தள்ளும். அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் முதல்ல இதுதான் அதுவும் சொன்னேன், டார்க்கில் பின்னாடி ஃபுல் பண்ணும், இவங்க அதை சூப்பராக வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது வந்து நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோட்டர் டிசைன், பட் அந்த சஸ்பென்ஷன் டிசைனே வந்து அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாகவே பண்ணும். ஸோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சேசி பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்ட் சேசி வந்து அவ்வளோ ஐட்ரேஷன் வழியாக வந்திருக்கு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு புனித். இன்ஃபேக்ட் ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் வந்து இன்றைக்குமே வந்து ஆக்சுவலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது ஏரியாவில். ஸோ அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து லாபி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. எனக்கு எங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு வந்து ஸ்ப்ரிண்ட் மோட் ஓட்டும்போது நான் எப்பயுமே ஹையர் மோட் நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கே அதை கிக்கின் பண்ணும்போது நம்மளை பின்னாடி புல் பண்ணும், அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா குறிப்பாக டிராஃபிக்கில் இருக்கும்போது எங்கேயாச்சும் போய் ஹிட் பண்ணிவிடுவோன்னு. ஆனால் இது நல்லா ஜென்டலாக மூவ் ஆச்சு. ஸ்ப்ரிண்ட் மோடே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்னால் மூவ் பண்ண முடிஞ்சது. ஒரு 20-30க்கு மேலே மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பீட் பில்டப் ஆகிறதே தெரிஞ்சது, விச் இஸ் குட் இன்ஜினியரிங். இதை கண்டிப்பாக எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட்டே அதெல்லாம் தவிர்க்கப்படும். ஹைட்டார்க்கெலாம் வந்து மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக வந்து ஆன்டி ஸ்குவாட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது ரொம்ப வந்து அப்படியே ஃபுல் பேக் பண்ணாதனால பீப்புள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் இன்னொன்றுமே வந்து நாங்கள் வந்து இன்ஹவுஸாக தான் வந்து இந்த என்டையர் பவர் ட்ரெயினுமே வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். பேட்டரி பேக்கும் எங்களுக்கு இன்ஹவுஸ் பண்ணது தான், மோட்டர் கண்ட்ரோலருமே இன்ஹவுஸ் பண்ணது தான். அதனால வந்து த்ராட்டில் மேப்பிங்லாம் வந்து எங்களால் வந்து ப்ராப்பராக டியூன் பண்ண முடியுது. அதனால தான் வந்து இந்த த்ராட்டில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்லேயுமே வந்து ஒரு மாதிரி கிராஜுவலாக தான் வந்து ஏறி இறங்கும். ஸோ அதெல்லாம் வந்து பில்ட் பண்ணணுன்றது இன்டென்ஷனோடு அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுவோம். சூப்பர் இன்ஜினியரிங். வாங்க அப்படியே உங்கள் டீம் அப்படியே காமிங்க. தேங்க்யூ பாஸ். ஸோ இது என்ன டிவிஷன்? ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சிருக்கீங்க. எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து ராப்டியில் 2 எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுதான் எங்களை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா, இது ரெண்டுமே சேர்ந்து
திஸ் பிகம்ஸ் ஆர் மோட்டர் கண்ட்ரோலர். மோட்டர் கண்ட்ரோலர் வந்து ஆமாங்க. ஸோ மோட்டர் கண்ட்ரோலர் வந்து ஜென்ரலாக எந்த கம்பெனியுமே வந்து இன்ஹவுஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எதனால் இன்ஹவுஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, இந்த வோல்டேஜ் ரேஞ்சில் எங்கேயுமே நாட் ஓன்லி இன் இந்தியா, வெளியூரில் கூட இந்த வோல்டேஜ் ரேஞ்சில் இந்த பவர் ரேட்டிங்க்கு மோட்டர் கண்ட்ரோலர் கிடைக்கல. அப்படியே ஆப்ஷன் இருந்தாலும் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். 70,000 80,000 இருந்தது. நான் ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி பண்ணோன்னா மோட்டர் கண்ட்ரோல் மட்டும் 80,000 போட முடியாது இல்லைங்களா? தட் இஸ் த மெயின் பிக்கெஸ்ட் பார்ட்ல. ஸோ இது வந்து வி புட் டுகெதர், திஸ் வாஸ் த லாஸ்ட் டீம் தட் கேம் டுகெதர். பட் இதுலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் 3 years ஆஃப் ஒர்க் நடந்திருக்கு. தீஸ் ஆர் 6 layer பவர் எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ். இதில் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு செகண்டுக்கு 10,000 தடவை 10,000 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. 10,000 ஹெர்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு 10,000 வாட்டி ஸ்விட்சிங் நடக்கும். ஸோ அதை வந்து அந்த ஒரு செகண்டில் 10,000 டைம்ஸ் ஸ்விட்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இதோட காம்ப்ளெக்சிட்டி. இதில் வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் ஃபைனலி we achieved. அதுதான் நம்ம ஃபைனலாக ஒரு ப்ராடக்டாக வந்துடுச்சு. ஆமாம். இதில் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளையும் எங்கள் டீம் டிசைன் பண்ணது மட்டும் 22 பிசிபி போர்டு வரும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே டிசைன் டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. இதுவுமே வந்து இங்கே தான் இந்தியாவில் தான் பண்ணுறோம். தீஸ் ஆர் ராப்டி ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ராப்டி போர்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில், ஏன்னா நிறைய போர்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வருது. இட்ஸ் அவர் ஓன் போர்டு. ஓகே. ராப்டி இங்கே பாருங்க, ராப்டி நம்ம இந்திய கம்பெனி, சரிங்களா? அண்ட் மோரோவர் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுனால திஸ் ஹை வோல்டேஜ் பிகம் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆமாங்க. ஃபுல்லாக நம்ம இன்ஜினியர்ஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம இதில் செலவு பண்ணது நம்ம ஃபியூ பக்ஸில் முடிஞ்சது. நாட் ஜஸ்ட் தட், காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் இல்லை. இப்போது இதுக்கு நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கனால கஸ்டமர் வர வர இன்றைக்கி ஒருத்தர் வண்டி வாங்குறாருன்னா அவர்கிட்டேருந்து வர ஃபீட்பேக் வச்சு அவரோட மோட்டர் சைக்கிளையே நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. இது வந்து ஃபார்எவர் வி கேன் கீப் இம்ப்ரூவிங். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதத்தில் டெம்பரேச்சர் மட்டுமே, இந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா மோட்டர்லேருந்து வர, அது மட்டுமே ஆல்மோஸ்ட் 8 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் வெளியிலேருந்து வாங்கியிருந்தால் பண்ணியிருக்கவே முடியாது. 1 டிகிரி 2 டிகிரிஸ் மூவ் பண்ணுறதே கஷ்டம். அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கனால வண்டி ஃபீட்பேக், இப்போது ஆல்ரெடி சென்னையில் கொஞ்சம் பைக் சுற்றிட்டு இருக்கு, அதுலேருந்து வர ஃபீட்பேக் எடுத்து வி பின் ஏபிள் டு இம்ப்ரூவ். அது வந்து ஆல்ரெடி வண்டி வாங்கினவங்களுக்கு கூட we are able to push that as update. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபீட்பேக் வச்சு நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கான கேபிலிட்டி ஏன் இருக்குது அப்படின்னா, இதோட ஃபுல் கண்ட்ரோல், ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் சரி ஃபுல் கண்ட்ரோல் உள்ள. சூப்பர் புரிஞ்சுதுங்களா? இது ஃபுல்லாக நம்ம இன்ஹவுஸில் தயாரிக்கிறதுனால மட்டும்தான் இந்த சாத்தியம் வருது. பெட்டர் ப்ராடக்ட் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். ஏன்னா ஃபுல்லாகவே இன்ஹவுஸ். இதில் இருக்கிற ஸ்க்ரூ நட்டு பண்ணுறதுல இது எல்லாமே நம்ம இன்ஜினியர்ஸ் தயார் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் எலக்ட்ரானிக் யூனிட். இங்கே பிஎம்எஸும் வந்து இங்கே தான். ஆமாம், அங்கே இருக்குது அந்த சுபோல்ஸ் ஆர் பிஎம்எஸ். ஓகே. நம்ம வந்து அதான் பேட்டரி லைனில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம பேட்டரி லைன் போகலாம். பேட்டரி ராப்டி சென்னை டீமுக்கு ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய் கைஸ். ஓகேப்பா, வாங்க போகலாம். ஓகே. இது வந்து எங்களோட டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே. டிசைன் ஸ்டுடியோ. ஸோ இங்கே வந்து அடுத்த ப்ராடக்ட்ஸ், ஆக்சசரிஸ், இந்த மாதிரி புது ஆக்சசரிஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணிவிட்டு 3D பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதிலேருந்து எடுத்து இதை வந்து ஃபங்க்ஷனலாக டிசைன் பண்ணி இதை எடுத்து ப்ரொடக்ஷனைஸ் பண்ணி 3D டிசைன், இது 3D பிரிண்ட்டில் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து வேறு வேறு டெக்ஸ்சர்ஸ் வரும். ஸோ டெக்ஸ்சர்ஸ் ஆட் தட் குவாலிட்டி ஃபீல் இல்லைங்களா? ஸோ எந்த டெக்ஸ்சர் வேணும், எந்த மாதிரி இருக்கணும், ஸோ இந்த லெவலில் வந்து சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் சிலதுக்குலாம் இதெல்லாம் லைட் டெக்ஸ்சர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஹார்ட் டெக்ஸ்சர்ஸ். ஸோ இது வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி வண்டியில் மாட்டி செக் பண்ணிட்டு சூப்பர் வீட்டுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டிசைனுக்கான ப்ரோட்டோடைப் மாடல் முடிஞ்சிருச்சுல? ஃபைனல் டிசைன் முடிஞ்சு இப்போ வந்து அடுத்த மோட்டார் சைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஸோ we are working on the next மோட்டார் சைக்கிள். ஃபைன். ஸோ ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸும் நீங்கள் இங்கே டிசைன் பண்ணி பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஒரு வெஹிக்கிள்லையும் வந்து 441 யூனிக் பீசஸ் வருது. ஸோ இந்த 441 யூனிக் பீஸும் உள்ளே வந்தால் தான் ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, 7 வருஷமாக என்ன ஒரு மோட்டார் சைக்கிள் பண்ணுறீங்க? 7 வருஷம் ஒரு எக்ஸிஸ்டிங் மோட்டார் சைக்கிள் இம்போர்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. முக்கியமாக நான் கேட்கணும்னு நினச்சது, இப்போ நீங்கள் பேனல்ஸ் எல்லாம் நீங்களே டிசைன் பண்ணுறீங்க. இதுக்கு
இப்போ இதோட காஸ்ட் ஹவு மச் இட் இஸ் எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆக்சிடென்ட் ஆகுது, சப்போஸ் இந்த பேனல்ஸில் எதாவது பிரேக் ஆகுதுன்னா இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமோ? ஏன்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் காஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் வண்டி டிசைன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெஹிக்கிள் டிசைன் வெளியில் கொடுப்பாங்க. அப்புறம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அந்த சர்ஃபேசிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எப்படி அந்த ஃபினிஷ் வருது, அது வந்து யூஸ்வலி இஸ் டன் பை டிசைன் ஏஜென்சி. மூணாவது வந்து அந்த கிளே மாடல், அதெல்லாம் அதாவது கிளே மாடலுக்கு அப்புறம் சர்ஃபேசிங் வரும். அதுக்கப்புறம் இதில் வர உள்ளே இருக்க இந்த பார்ட்லாம் இருக்குங்களா, மவுண்ட்டு, இதெல்லாம் வந்து இன்னொரு ஏஜென்சி பண்ணுவாங்க. கடைசியில் இது வந்து சப்ளையரை போகிறதுக்கு முன்னாடி டூல் டிசைன், அதாவது டூல் டிசைன்னா இதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அது வந்து இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்ளையர்கிட்ட போவோம். ஓகே. இங்கே ராப்டியில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் அத்தனை ப்ராசஸும் டிசைன்லேருந்து இந்த பார்ட் வெளியில் வர வரைக்கும் எவ்ரிதிங் எக்ஸப்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை தவிர எல்லாமே இன்ஹவுஸ் இருக்கிறதுனால இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த காம்பனன்ட், இந்த வண்டி போய் நான் கீழே விழுந்தா ஒன்று ஃபஸ்ட்டு பாடி பேனல் அடிப்படக்கூடாது, ரெண்டாவது அப்படியே பாடி பேனல் அடிப்பட்டாலும் பாடி பேனல் உடையக்கூடாது. ஸோ இப்போ ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு பேனலில் போட்டு கீழே போட்டு அது மேலே ஏறி குதிச்சிங்கன்னா கூட அந்த பேனலில் ஒன்றும் ஆகாது. அந்தளவு ஸ்ட்ராங். ஆமாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்றத விட இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். பேனல் உள்ளே போகுமே தவிர திருப்பி இட் வில் கம் பேக் டு தி சேம் ஷேப். அது ரொம்ப முக்கியமாச்சு. அது ஸ்க்ராட்சோட போய்டும், நம்ம பார்ட்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வண்டி கீழே விழுந்தா கூட இந்த பேனலில் ஸ்க்ராட்சே ஆகாது. இட் வில் ஒன்லி ஹிட் த ஹேண்டில் பார் அண்ட் த சைடு. அலுமினியம். ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். இது ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் இல்லை. நாங்கள் எப்படி வண்டியை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஸ்வலாக இன்ஜின் கார்டு வச்சுருப்பாங்க. இன்ஜின் கார்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கும் இல்லைங்களா. இங்கே வந்து கீழே விழுந்ததுன்னா அந்த சைடில் இருக்க அலுமினியம் காம்பனண்ட்டும் அந்த ஹேண்டில் பார் மட்டும் தான் அடிபடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு இன்ஜின் கார்டே தேவையில்லை, பட் அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இன்ஜின் கார்டு அப்படின்ற அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து பை டிசைனே இட் கோயிங் டு ப்ரொடெக்ட். ஆமாம், இட் வில் நாட், கஸ்டமரோட காலுக்கும் அடிப்படாது, பாடி பேனலும் அடிப்படாது, ஒன்லி மெட்டல் காம்பனன்ட் மட்டும் தான் அடிப்படும். வர்ஸ்ட் கேஸ், ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட்னா மேக்ஸிமம் ஹேண்டில் பார் பெண்ட் ஆகலாம், இல்லை ஃபுட் பெக், அதாவது ரொம்ப சீப் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் டேமேஜ் ஆகுமே தவிர மெயின் காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகாது. பட் அப்படியே இருந்தாலும் இந்த காம்பனண்ட்டோட ப்ரைஸ் ரஃப்லி சர்வீஸ் ப்ரைஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500ரூவாலேருந்து 2000 தான் வரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன் மெட்டல் போட மாட்டாங்க, ஏன் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. மெட்டல் இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி எலாஸ்டிக். அதாவது என்ன ஆகும்னா, கீழே விழுந்ததுன்னா எதர் டென்ட் விழும் இல்லாட்டி பிரேக் ஆகும். அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து பண்ணுறது தான் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ். ஆமாம், பிளாஸ்டிக் வந்து ஒன் லைட்டு, ரெண்டாவது இட் இஸ் வெரி எலாஸ்டிக். ஏதாவது இதுனா மேஜர் டேமேஜ், பெரிய ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் இது வந்து எதுவுமே ஆகாது. இட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். இதை வந்து நீங்கள் மெட்டலில் சொல்ல முடியாது. மெட்டலில் வந்து லைட்டாக ஒரு டோப் பண்ணிங்கனாலும் ஒரு டென்ட். பழைய வண்டியிலலாம் அந்த டேங்க் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும். பல வெஹிக்கிளில் நானே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஸ்டீல் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட தாங்காது. லைட்டாக யாராச்சும் முட்டினா கூட இங்கே ஒரு டென்ட் அசிங்கமாக விடும். கரெக்ட். அது வந்து இதில் வராது. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்களா, இது மெட்டல் பாடி போட்டிருக்கலாம், மெட்டல் பாடி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு. பட் காரணம் இதில் வந்து சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. இது ஒரு ப்ரொடெக்ஷனும் கூட. உங்களுக்கு மெட்டல் வந்து உங்களுக்கு சம்டைம் இட் கோ இன் பேட் சைடு கூட. இது உங்களுக்கு ப்ரொடெக்ட். சொல்லுங்க ஜி, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? இது வந்து எங்களோட பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர். ஸோ இதே தான் சர்வீஸ் சென்டர். ஆமாம், இதுக்குள்ளே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது, பேட்டரி மேனுஃபேக்சரிங் இருக்குது. பேட்டரி மேனுஃபேக்சரிங் வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். நம்ம ஒரு க்ளீன் ரூமில் போவோம், அங்கே வந்து இது இருக்கும். சர்வீஸ் சென்டர் வந்து சென்னைக்கு இது ஒரு ஹப் சர்வீஸ் சென்டர் மாதிரி. ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சர்வீஸ் சென்டர்ஸ் வேர் கஸ்டமருக்கு எனி இஷ்யூ, எனி ப்ராப்ளம், டீலர்ஷிப்பில் இருக்க சர்வீஸ் சென்டர் தவிர எதாவது வேணும்னா இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக ஃபேக்ட்ரியிலேயே ஒரு இன்ஹவுஸ் சர்வீஸ் சென்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எனி இஷ்யூஸ் எனி திங் இம்மீடியட்டாக ரிசால்வ் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் சர்வீஸ் சென்டர் கேட்குறாங்க. ஸோ சரிங்க ஜி, சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பேட்டரி பேக்லாம் இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பேட்டரி செல்ஸ்லாம் எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது குவாலிட்டி ஆஃப் பேட்டரி பேக்ஸ்லாம் எடுத்து செல்லில் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்ல செல்லாம் எடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பைக்லேயும் இந்த மாதிரி 2 மாடியூல் வரும். மொத்தமாக 384 செல் ஒரு வண்டிலையும். ஸோ அந்த மாதிரி செல் வந்து 384 செல்ஸ்
உள்ளே வரும். இது என்ன செல்னு சொல்லிடுங்க. இது வந்து லித்தியம் அயான் செல் சொல்லுவோம். இது வந்து எங்களோட வண்டிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி, அதாவது NCA கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிஸ்ட்ரி. இது எதனால அப்படின்னா மோட்டார் சைக்கிளோட பவர் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ ஒரு 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 காருக்கு போடுற பேட்டரியோ இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிஸ்ட்ரி NCA, அதாவது இந்த வந்து 2 வீலர்ஸ்லையோ இந்தியாவில் வந்து வேறு எந்த ஆட்டோமொபைல்லையுமே யூஸ் பண்ணல. நான் கேள்வி NCA நான் கேள்விப்பட்டேன். ஸோ NMC சொல்லுவாங்க, LFP சொல்லுவாங்க. இது NCA கெமிஸ்ட்ரி. இது இன்னுமே எனர்ஜி டென்ஸ், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எவ்வளோ பவர் வேணால் கொடுக்கும் ஹீட் ஆகாமல். நிக்கல் 70% இருக்குங்களா? இது வந்து ஆமாம், நிக்கல் வந்து 70%, நிக்கல் கோபால்ட் அலுமினியம் செல். அலுமினியம். ஸோ பேட்டரி அப்படின்னு வரும்போது சேஃப்டி அப்படின்றது கூடவே வந்துடுது. ஸோ இங்கே வந்து நம்ம 2 பேட்டரி பேக் வச்சுருக்கோம். ஒய் 2 பேட்டரி பேக்? சார் இது வந்து ஈக்குவல் ஹீட் டிசிபேஷன். ஏன்னா ஒரு பேக் வந்து மொத்தமாக ஒரே கேசிங்கில் போட்டிங்கன்னா அந்த ஹீட் டிசிபேஷன் வந்து இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே. அதனால் ஈக்குவலாக எல்லா சைட்லேருந்தும் டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக டிசிபேட் ஆகிறதுக்காக 2 ஹாஃபாக அப்படி கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டம்லேருந்து ஹீட் வந்து ஈவனாக இந்த சைடு எடுத்துருவோம். அதே மாதிரி அந்த சைடுமே வந்து ஹீட் டிசிபேட் ஆகும். ஸோ 2 சைடும் ஈக்குவல் ஹீட் டிசிபேஷன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேட்டரி பேக் அப்படின்னு வரும்போது இதோட டெஸ்டிங்லாம் எப்படி நீங்களே பண்ணிடுறீங்களா? இதில் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நடக்குங்க. ஓகே. செல் லெவலுமே வந்து ஃபஸ்ட்டு சப்ளையர் எண்டில் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியில் நடக்கும், ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நடக்கும். நாங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு பைக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இன்டர்னலாக இந்த மாதிரி இங்கே ஒரு செல் சார்ட்டிங் ஒன்று இருக்கும், இன்னொரு செல் கிரேடிங். ஓகே, இதுதான் அந்த இது செல் சார்ட்டிங் மிஷின். இங்கே வந்து ஒரு டெஸ்டிங் நடக்கும். இதுலேயுமே வந்து இன்கேஸ் செல் நாட் குட் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து நாட் குட்டில் வந்துன்றோம். அந்த செல் வந்து நாங்கள் வண்டிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி கிரேடட் செல்ஸ் கரெக்டாக இருக்க செல் தான். இந்த மாதிரி ஒரு 3-4 டெஸ்ட் இருக்குது. அதை தவிர ஒரு டெஸ்ட் தான் இது ஒன் ஆஃப் த டெஸ்ட். இதை தவிர பேட்ச் வைஸ் வந்து இந்த செல்லை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேனில் வந்து உள்ள செல் கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கா. ஸோ ஒரு 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 பேட்ச் ஆஃப் செல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது சிடி ஸ்கேன் பண்ணி டிஃபார்மேஷன், ஆமாம், உள்ள என்ன இருக்கா, அதில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதில் இன்டர்னல் ஷார்ட் எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேட்சே வந்து அப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளேயே வரும். புரியுதுங்களா? சிடி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறாங்க? உள்ளே வந்து இப்போ நீங்கள் இப்படி பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆமாம், நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது வோல்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு காமிக்கலாம். இது ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குது, ஏதாச்சும் வந்து லீக் அவுட் ஆகுதா இல்லையா, டிஃபார்ம்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ண முடியும். ஓ சூப்பர் ஜி. இது வந்து கடைசி ப்ராசஸ். இதுலேருந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷன் லைனில் போயிடும். ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம ப்ரொடக்ஷன் லைன்லாம். ஓ சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, இது என்ன, இது சம்திங் லைக் வெல்டிங் பண்ணுற இடம் மாதிரி இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ப்ராசஸ். இங்கே வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். இதில் வந்து இந்த ஒயர் பாண்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஒயர் பாண்டிங். ஆமாம், இது வந்து இன் 2 வீலர்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் இன் இந்தியா வி ஆர் வெரி யூனிக் வித் திஸ். இதனால என்னென்னா இந்த பேட்டரி பேக்கோட லைஃப் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓ ஓகே. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ப்ராசஸ், அதனால் நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து ஹை வோல்டேஜ் கான்செப்ட் எடுத்துகிட்டு வரனால இதையும் வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஓ ஓகே. இது வந்து அந்த எங்களோட பேட்டரி வந்து 12 இயர்ஸ் லாஸ்ட் ஆகுன்ற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு இது ஒரு குரூஷியலான ஸ்டெப். ஆக்சுவலி இங்கே வந்தீங்கன்னா இது பேக்கில் நீங்கள் பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ இது வந்து செல்லெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி தான் ஹாஃப் பேக், இதுதான் ஹாஃப் பேக். ஓகே. ஸோ இப்படி இது வரும். இதுக்கப்புறம் 2 பேக் வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறோம். ஸோ இதில் இருக்க இந்த சின்ன சின்ன ஒயர் பாண்ட் தான் வந்து இந்த மிஷினில் பண்ணுறது. ஓகே. ஸோ இதனால இன்கேஸ் ஏதாவது செல் ஷார்ட்னா கூட பார்க்க முடியுதா? தெரியுது. இது இன்கேஸ் ஏதாவது செல் ஷார்ட்னா கூட அது மட்டும் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கோ பற்றிக்கிறதுக்கோ சான்ஸே கிடையாது. சம்டைம் இது வந்து சின்ன சின்னதாக ஒரு நீடல் மாதிரி போய் ஒட்டிருக்கு. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குங்களா இந்த டைப்பில் கொடுக்கணும்? ஆமாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபியூஸ் மாதிரி. இப்போ இதுனா இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ, ஒரு ஹீட்டோ கரண்ட்டோ இஷ்யூனா இது அப்படியே ஃபியூஸ் ஆயிரும். அதுதான் ஃபியூஸ் ஒயர். நம்ம வண்டி வீட்டிலலாம் ஃபியூஸ் ஒயர் வச்சுருப்போம் இல்லைங்களா. இது கனெக்ஷன் அண்ட் ஃபியூஸ் அட் த சேம் ஒயர். ஸோ அது வந்து ஒரு ஹார்ட்வேர் சேஃப்டி மாதிரி, சாஃப்ட்வேர் சேஃப்டி இதெல்லாம் இல்லாமல் இது ஹார்ட்வேர் சேஃப்டி மாதிரி. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரெகுலேஷன் மொத்தம் 2 டெம்பரேச்சர் சென்சார் தான் ஒரு பேட்டரி பேக்கில் ரிக்வயர்டு. நாங்கள் வந்து ஒரு சைடில் 16, அதாவது ஒரு பேக்கில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் சென்சார் ஒரு பேக்கில் 32 டெம்பரேச்சர் சென்சார் வச்சுருக்கோம். ஸோ 32 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் டெம்பரேச்சர் கண்டினியூஸ்லி இஸ் பீங் மானிட்டர்.
இது வந்து ஒவ்வொரு செல்லாக மானிட்டர் பண்ணுமா இல்லை இது ஒரு பேக் ஒரு இந்த 2 ஸ்டெல்லுக்கு ஒரு இது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு டெம்பரேச்சர் சென்சார், இந்த 2 சிங்க்கு ஒரு டெம்பரேச்சர் சென்சார். அப்படி யூஸ்வலாக ஒரு பேக்லனா மொத்தமாகவே 2 தான் இருக்கும். மொத்த பேக்குக்கும் சேர்த்து 2 தான் இருக்கும். நீங்கள் 16 வச்சிருக்கீங்க? 32 வச்சிருக்கோம். ஒரு சைடுக்கே 16 வச்சிருக்கோம். ஒரு சைடுக்கு 16. ஆமாம், டோட்டலாக 32 சென்சார். ஓ, அப்போ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சென்சார் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறதுனால தான் பேட்டரி வந்து அவ்வளோ சேஃபாக இருக்குது. ஆமாம். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பிஎம்எஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்ரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓ, சூப்பர் சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லும் போது இந்த ஃபியூஸ் டெக்னாலஜி அப்படின்றது எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா இண்டிவிஜுவல் செல் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது இட் கோயிங் டு ஃபியூஸ் ஆகும். அதை வந்து பேட்டரி பேக்லேருந்து வெளியில் தள்ளிடும். ஆமாம், ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த ஃபியூஸ் மாதிரி இங்கே ஒயர் கொடுத்துருக்காது. பட் ஹவ் இட் டூ ஃபியூஸை வந்து எப்படி எது ட்ரிகர் பண்ணி அதை வெளியில் பண்ணும்? ஃபியூஸ் வந்து அதுதாங்க, அதுதான் ஃபியூஸே. இந்த கனெக்ஷன் பாயிண்டே தான் ஃபியூஸே. ஸோ அதுக்கு ட்ரிகருக்கு செப்பரேட்டாக ஒரு மெக்கானிசமே தேவையில்லை. ஓகே, அதில் ஓவர் கரண்ட்டோ இல்லை ஓவர் ஹீட்டோ இல்லை எனிதிங் அந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டே நடந்தாலும் அதுவே பட்டுன்னு பிரேக் ஆயிரும். ஓகே ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஹார்ட்வேர் லெவல் ப்ரொடெக்ஷன். இதில் வந்து இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிதிங். இது சாஃப்ட்வேரே இல்லை, ஹார்ட்வேர்லேயே ப்ரொடெக்ட். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டிசைன் டு கட் ஆஃப். இப்போ ஒரு கரண்ட்டில் ஒயர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒயரில் 10 ஆம்ஸ் தான் ரேட்டட் ஒயர்னா 10 ஆம்ப் வரைக்கும் போச்சுன்னா ஓகே, 15 ஆம்ஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும். இங்கே வந்து அந்த மாதிரி வயரே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தின்னாக இருக்கு. ஸோ அந்த செல்லேருந்து எவ்வளோ எடுக்கணுமோ அது வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இது கரண்ட்டை வச்சு பிரேக் ஆகுமா இல்லை டெம்பரேச்சர் வச்சு? கரண்ட்டுனால டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி பிரேக் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ டெம்பரேச்சர் வேரியேஷனில் எக்ஸ்பெக்டட் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிரேக். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. ஸோ இது என்ன யூனிட் ஜி? இங்கே வந்து பிஎம்எஸ் அசம்பிளி அப்படின்னு போட்டு இங்கே வந்து செப்பரேட் சப் அசம்பிளிஸ் அசம்பிள் பண்ணுவோம். இது வந்து பேட்டரி ஃபைனல் டெஸ்டிங். இங்கே தான் டெஸ்டிங் பண்ணுறேன். ஆமாம், ஒவ்வொரு பேட்டரியும் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி எக்ஸாக்ட்லி இன்ஜின் டைனோ இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இன்ஜின் டைனோ மேலே அது பேட்டரி டைனோ இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு பேட்டரியும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் லைனுக்கு ரோல் அவுட் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ ஒரு டைமில் எத்தனை டெஸ்டிங் இப்போதைக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் 4 பேட்டரி பேக் ரன் பண்ணலாம் கண்டினியூஸாக. ஓகே. ஸோ இந்த டெஸ்டிங்கில் குவாலிஃபை ஆனவனே அந்த பேட்டரி பேக் ப்ரொடக்ஷன் லைன் போகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் லைன் வந்து இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் லைன். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வண்டி ஃபுல்லாக பிரிச்சுருக்கு. வண்டி உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியாதவங்க கூட அஸ் அ கஸ்டமரை நான் வரேன்னா என்னால் உள்ளே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் ஸோ இதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது? ஸோ இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது இந்த சார்ஜிங் யூனிட்டு. நீங்கள் அவ்வளோ சூப்பராக இங்கே வந்து சார்ஜிங் யூனிட் இது இன்பில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 3.3 கிலோவாட். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி டென்ஸ். அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் சார்ஜிங் யூனிட். இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அவ்வளோ எனர்ஜி டென்ஸான ஒரு சார்ஜிங் யூனிட். ஸோ இதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் டைம் ஆச்சு. நீங்கள் ஆக்சுவலி எங்களோட ஃபஸ்ட்டு சார்ஜிங் யூனிட் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியல, அங்கே நம்ம போவோம். இந்த சார்ஜிங் யூனிட்டோட ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் அது கரெக்டுங்களா, அதை நம்ம பார்ப்போங்க. ஸோ அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணி அதை சின்ன சார்ஜிங் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி இது உள்ளே வச்சுருக்காரு. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ 3.3 இவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி பைக்குக்குள்ளே யாரும் வைக்கல. அண்ட் இது என்னஜி இங்கே ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிக்கெஸ்ட் சேஃப்டி மெக்கானிசம். இன்கேஸ் ஏதாவது காம்பனண்ட் ரிமூவ் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது கனெக்டர் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக லைனில் இருக்க அவ்வளோ கரண்ட்டையும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டோம். ஸோ திஸ் இஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் த ஹை வோல்டேஜ் வயரிங். ஸோ எல்லா ஹை வோல்டேஜுமே இது வழியாக வந்து தான் வெளியே வருது. ஓகே. இப்போ மோட்டருக்கு போடுறதுனால இதுலேருந்து தான் வரும், பேட்டரியிலேருந்து இதுக்கு வரும், சார்ஜர்லேருந்து இதுக்கு தான் வரும். ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோலிங் தி என்டையர் ஹை வோல்டேஜ் சர்க்கியூட்ரி. இப்போ இந்த பேட்டரி வந்து 12 வோல்ட் லைனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் பவர்ட் பை திஸ். ஓகே. ஸோ ஹை வோல்டேஜ் கம்ப்ளீட்லியா டவுன் ஒரு ஆக்ஸிலரி பேட்டரியும் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த ஆக்ஸிலரி பேட்டரி தான் வந்து இதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து இதுக்கு பவர் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணலாம், என்ன ஹை வோல்டேஜ் என்ன இதில் இருக்குது, ஏதாவது லீக் இருக்கா, ஏதாவது இஷ்யூ இருக்கா செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஏதாவது ப்ராப்ளம்னா இமீடியட்டாக எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிடும். ஓகே. இப்போ சின்ஸ் இட்ஸ் அ ஹை வோல்டேஜ் சிஸ்டம் அப்படின்றதுனால சேஃப்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஆகும். ஏன்னா இது ஒரு புது டெக்னாலஜி. ஸோ எவ்ரி ஒன் கன்சர்ன் இது ஒரு ஹை வோல்டேஜ் சிஸ்டம், எனக்கு கீழே இவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜ் இருக்குது, ஹவு சேஃப் இட் இஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இன் கேஸ் ஆஃப் எனிதிங்
இப்போ பேடான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறோம். சப்போஸ் இந்த ஒயர் இதில் எல்லாத்தையுமே வராது வந்து ஹை வோல்டேஜ் ஒயர்ஸை, இது ஏதாச்சும் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிவிடுமோ, இல்லை பேட்ரியில் இதனால் வந்து பேட்ரி ஏதாச்சும் ஹை வோல்டேஜ் சிஸ்டம் வந்து என்னை தாக்கிடுமோ அப்படின்ற பயம் வந்து ஒரு சராசரியாக ஹை வோல்டேஜ். இங்கே நீங்கள் அந்த சிம்பிள் பார்க்கும்போதே சம்திங் உள்ளே வந்து இருக்குது, அது ஏதாச்சும் ஆச்சுன்னா வெளியில் நம்மளை ஏதாச்சும் பாதிச்சிருமோ அப்படின்ற அந்த சேஃப்டி கன்சர்ன் இருக்கும். ஓகேங்களா? அந்த மித்தை உடைக்கிறதுக்கு இதில் என்ன வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது? சரி, நம்பர் ஒன்னுங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹை வோல்டேஜ் வந்து ஆட்டோமொபைல்ஸில் புதுசு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து கார்ஸில் ரொம்ப நாளாக இருக்குது. ஆக்சுவலி ஹை வோல்டேஜ் கார்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் கார்ஸே இம்ப்ரூவ் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஹை வோல்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் காரில் இருக்க ஃபயர்ஸ், எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அதெல்லாமே வந்து கம்மியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நியூ டு இண்டஸ்ட்ரி கிடையாது. அதனால தான் வந்து இந்த கேபிளிங் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இதே சேம் பவருக்கு ஹை வோல்டேஜ்க்கும் லோ வோல்டேஜ்க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜில் நான் 240 வோல்ட்டில் புஷ் பண்ணும்போது நான் 100 ஆம்ப் தான் கரண்ட் புஷ் பண்ணுறேன். ஓகே, கரண்ட் கம்மியாக இருக்கும். ஆமாம், இதே வந்து லோ வோல்டேஜில் புஷ் பண்ணால் நான் 500 ஆம்ப் புஷ் பண்ணேன். சில கம்பெட்டிட்டர்லாம் வந்து இன்ஃபேக்ட் 700-800 ஆம்ப்ஸ் கரண்ட்லாம் புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் 800 ஆம்ப்ஸ் கரண்ட் புஷ் பண்ணும்போது அதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட், அதில் ஜென்ரேட் ஆகிற இது வந்து இட் இஸ் ஈவன் வர்ஸ் தென் ஹையர் வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம வால் சாக்கெட்டில் மேக்ஸிமமே 15 ஆம்ப் சாக்கெட் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 800 ஆம்ப் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது அது லோ வோல்டேஜ் சிஸ்டமில் தான் அதிகமாக பாதிக்கும். ஆமாம், லோ வோல்டேஜ் சிஸ்டமில் அவ்வளோ கரண்ட் இருக்கும்போது தேர் இஸ் அ லாட் மோர் சான்ஸ் ஆஃப் ஷார்ட், ஹீட் அண்ட் பர்ன்ஸ் இன் அ லோ வோல்டேஜ் சிஸ்டம் கம்பேர்ட் டு ஹை வோல்டேஜ். இங்கே வந்து தி ஒன்லி திங் இஸ் கேபிள் இருக்கும், அதுக்கு மேலே இந்த பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது வந்து கேபிள், இதுக்கப்புறம் மேலே பிரைடட் கேபிள், அதுக்கு மேலே பிவிசி. ஓகே, அதையும் தாண்டி இது கட் ஆச்சுன்னா கூட என்டையர்லி இட் கோயிங் டு ஷட் டவுன். நீங்கள் கட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இப்படி ஒரு கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கனெக்டர் நான் ரிமூவ் பண்ணேன்னா கூட இமீடியட்டாக வந்து இதில் வந்து ஹை வோல்டேஜ் இன்டர்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது HVIL அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பவர் லைனை தவிர 2 சிக்னல் லைனும் கூடவே இருக்கும். இந்த பவர் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சிக்னல் லைன் டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். இப்போ ஹை வோல்டேஜ்ன்ற அந்த ஒரு மித் பார்க்காம ஹை வோல்டேஜ் இஸ் ஈவன் மோர் சேஃபர். ஏன்னா கரண்ட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணுறது ஹை கரண்ட் இல்லை, லோ கரண்ட் தான் யூஸ். எக்ஸாக்ட்லி. அதனால ஓகே, புரிஞ்சதுங்களா? ஹை வோல்டேஜ் அப்படின்றது அந்த வோல்டேஜோட பெர்செப்ஷன் மட்டும் இல்லாமல் லோ கரண்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ வெரி சேஃப் சிஸ்டம். அண்ட் இந்த ஒயரை வந்து ஏதாச்சும் வெளியில் வந்துடுச்சு, இந்த ஒயர்னால ஹை வோல்டேஜ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகுமா? அப்படிலாம் கிடையாது. இந்த வரதே லோ கரண்ட்டு தான் வரப்போகுது. அண்ட் இன்கேஸ் இது ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகி ஏதாச்சும் ஆனால் கூட இதில் வந்து டோட்டலி ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் ஃபினிஷ்ட் பேட்டரி பேக். ஓகே, இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹை வோல்டேஜ் பேட்டரி பேக் இன் எனி 2 வீலர். த ஃபர்ஸ்ட் டைம் ரோட் லீகல் சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமாம், இதுதான் அவுட்புட் வரும். இங்கே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து கண்ட்ரோல்ஸ், அதாவது பேட்டரி மேனேஜ் சிஸ்டத்துலேருந்து மீதிக்கெலாம் வர கண்ட்ரோல்ஸ் இந்த கேன் லைனில் கண்ட்ரோல் வரும். இங்கே வந்து 2 ஸ்மால் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். இது எதுக்கு அப்படின்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சர் அண்ட் ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸுக்கு உள்ளே இருக்க பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இங்கே உள்ளே வந்து ஒரு ப்ரெஷரில் பில்ட் பண்ணியிருப்போம். வெளியில் வந்து இப்போ நீங்கள் மலை போனீங்கன்னா நம்மளுக்கு மலை மேலே போனால் நம்மளுக்கே காது அடைக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது. ஓ சூப்பர். இது வந்து பிகர் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். இது வந்து சேஃப்டிக்காக இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃபயர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஆக்சிஜன் வெளியிலேருந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கோம், பட் உள்ளேருந்து காற்று வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோம். இன்கேஸ் ஏதாவது கேஸ் இருந்தால் அது வெளியில் வர மாதிரி பார்த்துக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படியே எடுத்து நீங்கள் ஒரு கிணறுல போட்டிங்கனாலும் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வாட்டர் டைட். ஆனால் உள்ளே இருக்க ப்ரெஷர் வெளியில் வரலாம். ஸோ வைல் பீயிங் வாட்டர் டைட்டாக இருக்கும் போது ஏர் மூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த 2 வேல்யூ வெண்ட் அவுட் பண்ணுறது. ஓ ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டின்னு கேட்குறீங்களா? இப்போ ரியாலிட்டியோட நம்ம வந்து உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுனால தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன், அந்த ஃப்ளவர் பாட் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் நார்மலாக ஹில் ஸ்டேஷனில் போகும்போது வர ப்ரெஷர் பில்டப்பை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லி ப்ரொடெக்டட். கரெக்ட். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது நீங்கள் கிணத்துல போட்டாலும் இது IP67ன்றனால வாட்டர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். இது உள்ள ஏதாச்சும் வாட்டர் உள்ளே போகுங்களா? இல்லை, எல்லா கனெக்டருமே வந்து ரேட்டட் தான். ஸோ இதுவுமே வந்து ஐபி ரேட்டட், இதுவும் ஐபி ரேட்டட். ஓகே, கனெக்டர்லேருந்து எல்லாமே ஆமாம் ஐபி ரேட்டட். ஸோ இது வந்து தண்ணி வந்து உள்ளே போகவே போகாது. நீங்கள் இன்ஃபேக்ட் வண்டியே வந்து தண்ணியில் ஓடினீங்கனாலும் ஓடுவாங்க. ஸோ அதுதான். அண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபின்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஃபின்ஸ் ஆர் டிசைன்ட் இன் த வே டு டைரக்ட் ஏர் த்ரூ த பைக். ஸோ வண்டி இப்படி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ வண்டி ஓடும் போது இப்படி ஏர்
ஏர் கூலிங் நடக்கும். ஹை வோல்டேஜ்னால இதில் ஹீட் கம்மியாக ஜென்ரேட் ஆகிறதுனால இதுக்கு ஒரு ஃபேனோ ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டமோ தேவைப்படாது. இப்போது என்ன பிரச்சனை, ஏன் ஃபேன் லிக்விட் கூலிங் வச்சுட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதுதான் பேட்டரி, இப்போ லிக்விட் கூலிங்கோ ஒரு ஃபேன் வச்சிங்கன்னா அதுவும் வந்து இதுலேருந்து தான் பவர் கன்சியூம் பண்ணும். ஓகே. ஸோ இட் இஸ் யூசிங் த சேம் கரண்ட் தட் கேன் பி இன்ஸ்டெட் யூஸ்ட் ஃபார் ரேஞ்ச். ஓகே. ஸோ அதனால பேட்டரி லிக்விட் கூலிங் ஏர் கூலிங் ரிமூவ் பண்ணனால அதுக்கான எனர்ஜி லாஸஸ் சேவ் பண்ணுறோம். பட் இதுக்கு தேவையே இல்லை. இதுக்கு தேவையில்லை. ஆமாம், தேவையில்லாதனால அது ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா பேட்டரியில் வந்து ஹீட்டே டெவலப் ஆகாது டியூ டு லோ கரண்ட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஹை வோல்டேஜுக்கு போனதுக்கான ஆமாம், அதனால தான் சேம் வே இதுதான் இதே ஹை வோல்டேஜ் காரில் யூஸ் பண்ணுறதுனால காருக்கெல்லாம் 8 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து 8 இயர் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரிக்கே 8 இயர் வாரண்டி ஸ்டாண்டர்டாக. ஸோ எல்லாருக்கும் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, நமக்கு ஸ்டாண்டர்டாகவே 8 இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்கும். நம்ம வந்து ஏசி சார்ஜிங் யூனிட் கிட்டே வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ஏர்லியர் ப்ரோட்டோடைப். ஆமாங்க. ஸோ இது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யார் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்களுக்கு அட் ஹோம் சார்ஜிங், அதாவது ஏசி சார்ஜிங். தட் நீட்ஸ் டு பி ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஹேசில் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் வந்து வி வாண்டட் டு இம்ப்ரூவ் ஆன் டைம் அண்ட் யூசபிலிட்டி. பட் நாங்கள் இனிஷியலாக ஆரம்பித்தது இதுதான். ஏன்னா 3.3 கிலோவாட் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட் ஹோம் அப்படின்றதுக்காக இதை வச்சு ஆரம்பித்தோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 8 கிலோஸ். 8 கிலோ. ஆமாம். அப்பா இருங்க, இது போல. அப்பா. ஸோ இதை வச்சு நல்ல வெயிட்டு. இதை வச்சு சிங்கே நல்லா வெயிட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் கேன் சார்ஜ் ஃபாஸ்ட். பட் இதை தூக்கிட்டு போய் ஒரு கஸ்டமர் சார்ஜ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். I saw same type of charging in different manufacturer which they sell for additional cost. 50,000 rupees, 60,000 rupees காஸ்ட்ல விற்கிறாங்க. ஸோ இதை வந்து இதே ஸ்பீடு கொடுக்கணும், பட் இதை விட கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் this. ஓகே. இது வந்து சேம் இது, பட் எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி டென்ஸாக வந்து ஆன்போர்டில் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் a 3.3 கிலோவாட் சார்ஜர். வண்டிக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் 2 வீலர்னாலே ஒரு 5-8 கிலோ சார்ஜர் வந்து தூக்கிட்டு போகணும். ஒரு பேக் பேக்கில் இதை விட பேர்னா ஒரு லேப்டாப்போட ஒரு சார்ஜர், அவ்வளோ பெரிய சார்ஜர் தூக்கிட்டு போனோம்னா இட்ஸ் ஹேசல் இல்லைங்களா? இதோட சார்ஜர் நம்ம நோபடி வாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ இது இன்ஹவுஸ் இன்பில்ட் அப்படின்றதுனால நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் ஆமாம் கேபிள் தான். இந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைப் 2 கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2 கேபிள் அப்படின்னா இட் இஸ் சேம் கேபிள் தட் கோஸ் இன் டு எலக்ட்ரிக் கார். ஸோ இது ஒரு நெக்ஸானில் வர அதே கேபிளை எடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஒரு USB-C மாதிரி நீங்கள் ஒரு 15 amps ப்ளக்கில் இங்கே ப்ளக்இன் பண்ணிவிட்டு டேரெக்டாக பைக்கில் ப்ளக்இன் பண்ணலாம். பட் இந்த சார்ஜருமே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இது கேரி பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த சார்ஜர் இன்னும் 2-3 வருஷத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ரிலேட்டிவோ யாரோ ஒரு நெக்ஸான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து அதே சார்ஜர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இல்லைனாலும் பேக் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். காரில் இருக்குது அது நெக்ஸானில் வர அதே கேபிள் சார்ஜர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கோனால யூஸ் பண்ணலாம். ஆமாம். இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் காரியம் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து பட் இது டிடெக்ட் ஆகும்போது இது மற்ற பிராண்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் நெக்ஸான் இருக்குன்னா சேம் இதை ப்ளக்இன் பண்ணி டேரெக்டாக நெக்ஸானில் ப்ளக்இன் பண்ணலாம், சார்ஜ் பண்ண முடியும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் கேரி ஆல்சோ இன் அடிஷன் டு வாட் எவர் பெருசாக ஒன்றும் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாது. பட் இதோட என்ன பெனிஃபிட், இப்போ வந்து நம்ம நார்மலாக இவி அப்படின்னாலே தட் ஸ்லோ சார்ஜிங் கோயிங் டு டேக் 5 hours 6 hours அப்படின்ற அந்த இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பிக்கர் த பேட்டரி தென் லாங்கர் த வெயிட் டைம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இன் 1 hour யூ கோ ஃப்ரம் 20 to 80. திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் எனி எலக்ட்ரிக் 0 to 80ங்களா 20 to 80 in 1 hour. ஃபாஸ்டஸ்ட் இன் எனி எலக்ட்ரிக் 2 வீலர். இங்கே 3.3 கிலோவாட் யூஸ் பண்ணுறதுனால இதே வந்து நான் சொன்னேன். ஸோ ஒன்று இட் இஸ் ஃபாஸ்ட். 100 வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 80 வரைக்கும் சீக்கிரமாக ஆகிடும். 100க்கு வந்து another ஒரு half an hour டைம் எடுக்கும். 1.5 hourல உங்களுக்கு 1.5 hourல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கிரேட். ஸோ அதுதான் இங்கே. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த கேபிள் வந்து ஈஸி டு கேரி, ஈஸி டு யூஸ். வேறு எந்த வண்டியிலையும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள். அந்த கேபிளுமே வந்து நான் சொல்கிற மாதிரி கேபிள் வேணும்னா நீங்கள் ஒரு பேக் பேக்கில் போட்டு எடுத்து போகலாம். பட் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லாம் நமக்கு கேபிள்வே தேவைப்படல. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அது டிசி சார்ஜிங். நம்ம இப்போ நிற்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துல. என்னென்னா டிசி சார்ஜிங். ஜியானோட இவி டிசி சார்ஜிங் லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைக்கை சார்ஜ் பண்ண போகிறோம். கரெக்ட். திஸ் இஸ் த ஒன்லி எலக்ட்ரிக் 2 வீலர் தட் கேன் யூஸ் பப்ளிக் சார்ஜிங். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் 2 வீலருக்கு பப்ளிக் சார்ஜிங்கே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
ஆனால் கார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காருமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டில் இருக்குது, சிசிஎஸ் ஸ்டாண்ட். இன்ஃபேக்ட் பஸ்ஸு ட்ரக்கெல்லாம் கூட அதே ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. ஆமாம். இப்போது இந்த வண்டியோட மேஜிக் என்னென்னா, நீங்கள் எலக்ட்ரிக் காரை சார்ஜ் பண்ணக்கூடிய அதே ப்ளக்கை வேறு எந்த அடாப்டர் எந்த சார்ஜர் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக சார்ஜர்லேருந்து யூ கேன் plug it into our motorcycle. அண்ட் இதில் வந்து 30 minutes வெஹிக்கிள் வில் சார்ஜ் ஃப்ரம் 20 to 80%. இது வந்து our motorcycle is the only electric motorcycle that can do this public charging. இன்னைக்கு இந்த மாதிரி சார்ஜர் இந்தியா முழுக்க ஒரு 35,000 சார்ஜர் ஆல்ரெடி இருக்குது. அந்த சார்ஜர் எல்லாத்துலேயுமே சார்ஜ் பண்ணக்கூடிய ஒன்லி எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் நம்மளது மட்டும் தான். நான் ஆக்சுவலாக ரியல் டைமில் நீங்கள் தியான் வச்சுருக்கீங்க, மேபி தியானில் மட்டும்தான் இவங்க டைப் இருக்குது போல இருக்குது, நம்ம வெளியில் போய் சார்ஜ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஐ ஸ்டார்டட். ஓகே, நான் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஐ ஸ்டார்டட் த ஜேர்னி. அங்கே நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தது அந்த இடம் ஃபுல்லாக. பட் அங்கே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, திடீர்னு நம்ம போகும்போது கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்டில் ஐ ஹேவ் அ சார்ஜ். நான் ஒரு 40% நான் அடுத்த ஹுண்டாய் ஓட சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் நின்னேன். இட் ஸ்டார்டட் வித்தின் 15 minutesல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78-80% இட் ரீச்டு. நான் 40லேருந்து போட்டேன், இட் ரீச்டு. வித்தின் ஒரு 20 minutesலாம் பார்த்தீங்கன்னா அது 86 வரைக்கும் போயிடுச்சு, 86-90 வரைக்கும் போயிடுச்சு. இது ஈஸியாகவே இருந்தது. இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த சார்ஜர் வந்து லாக் ஆகிடும் சம்டைம் இன் எனி எலக்ட்ரிக் கார். இட் கோயிங் டு லாக். சப்போஸ் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா லாக் ஆகிடும். கரண்ட்டு கட் ஆச்சு, இதுவுமே லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அந்த சேஃப்டியும் நல்லா இருந்தது. கரண்ட்டு கட்டானா இது போய் லாக் ஆகிடுச்சுன்னா வெளியில் போக முடியாதுல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. அண்டு நீங்கள் சப்போஸ் சாஃப்ட்வேரில் லாக் ஆகிருந்தால் கூட நம்ம கீ வச்சே அன்லாக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோம்னா இது அன்லாக் ஆகிடும். அப்சல்யூட்லி. அந்த ஃபீச்சரும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து சிலர்லாம் வந்து அடாப்டர் வச்சு யூஸ் பண்ணலான்னு, இது ஹை வோல்டேஜில் இருக்கிறனால மட்டும்தான் சிசிஎஸ் யூஸ் பண்ண முடியும். இது எந்த டூ வீலர்லையுமே அடாப்டரோ வேறு ஏதோ சார்ஜரோ வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிசிஎஸ் சார்ஜிங், அதாவது பப்ளிக் சார்ஜிங் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஹை வோல்டேஜில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் இட் இஸ் அ வெரி ரெவல்யூஷனரி ஐட்டம் ஃபார் டூ வீலர். ஐ ஹாவ் அ வெரி பிக் கொஸ்டின் ஃபார் யூ. இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு லடாக் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இதை வாங்கிட்டு நான் போகிறேன். அப்போ நான் ரெகுலராக அதிகமாக நான் டிசி சார்ஜிங் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது வில் மை பேட்டரி கெட் ஃப்ரைட்? இட் வில் நாட். டெக்னிக்கலி நாங்கள் அதனால தான் இந்த புது கெமிஸ்ட்ரி, அதாவது என்சிஏன்ற ஒரு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம். இதனால பேட்டரி லைஃப் வந்து டிசி சார்ஜிங்னால பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இது வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் 36 minutes இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 30 minutesக்குள்ளேயே சார்ஜ் ஆயிரும். இன்ஃபேக்ட் இன்னுமே ஸ்பீட் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதை வந்து பீக் வந்து வி வாண்ட் டு பிரிங் இட் 15 minutesல ஃபுல் சார்ஜ் டு 15 minutes எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கமிட்டடே 36. இதை வந்து இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் நிறைய 7 kilowatt இதோட மேக்ஸிமம் சார்ஜிங். இப்போ புல் வந்து 7 kilowatt. இது வந்து ஆல்மோஸ்ட் 12 kilowatt வரைக்கும் புஷ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக நீங்கள் அந்த இதே ஜென்ரேஷனில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். எங்களோட ராப்டியோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் 7 வருஷம் டெவலப் பண்ணனால இதுலேயே நிறைய ஆல்ரெடி பில்டின் பண்ணிட்டோம். த ஹார்ட்வேர் இஸ் ஆல்ரெடி தேர். இட் இஸ் ஒன்லி மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ் யூஸ். அந்த அளவுக்கு டேட்டா வர ஒன்ஸ் இட் இஸ் வெரி வெல் டெஸ்டட், தென் வி வில் புஷ் இட் அஸ் சாஃப்ட்வேர். அஸ் அ கஸ்டமர் நான் இந்த ப்ராடக்ட் வாங்குறேன். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இது வந்து 7 kilowatt சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி அ 12 kilowatt. அப்போ எனக்கு வந்து சாஃப்ட்வேர்லேயே அப்டேட் ஆகிடும். ஆமாம். ஸோ நான் வந்து வண்டி வாங்கியிருக்கேன், நான் ரெண்டாவது வண்டி என்னடா அடுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 12 kilowattல சார்ஜ் ஆகிடுது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. எனக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கே அது வந்து அப்டேட்டாக கொடுப்போம், சாஃப்ட்வேராகவே வந்துடும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி ஹார்ட்வேர் பில்டின் பண்ணிட்டோம். சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் இஸ் ஆல்ரெடி பில்ட். எல்லாமே நான் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்பீட்லேருந்து சார்ஜிங்லேருந்து எல்லாமே வந்து ஜென்ரலாக எல்லோரும் ஓவர் கமிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எவ்ரி திங் இஸ் ஆன் அ கன்சர்வேட்டிவ் எண்ட். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரிக் டூ வீலர்லையும் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிங்கன்னா டாப் ஸ்பீட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீரேட் ஆகி ஸ்லோவாக ஹீட் ரெடி. இந்த வெஹிக்கிளை வந்து 100%லேருந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் 135லேயே நீங்கள் வண்டியை ஹோல்ட் பண்ணிங்கனாலும் வண்டி ஹீட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பீடாக போனால் கூட அந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் நாட் கோயிங் டு ஃப்ரை த பேட். கரெக்ட். அந்த ஒரு விஷயம். ஆமாம். மோட்டரும் வந்து அதனால ரொம்ப ஹீட் ஆகும். கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன பிக்கப்பில் நம்ம ஃபுல் சார்ஜில் எடுக்கணுமோ அது கோயிங் டு பி லாஸ்ட். கரெக்ட். ஐ திங்க் நம்ம சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பேசியாகணும். ராப்டி இஸ் கோயிங் வித் த ஓன் மேப், ஓன் ஓஎஸ். ஓகே, ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் வந்து ஓன் மேப் போனீங்க?
ஆக்சுவலி நாங்கள் வந்து மேப் மட்டும் இல்லை, ஹார்ட்வேருமே எங்களோட ஓன் ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் இருக்கிற சாஃப்ட்வேருமே எங்களோட ஓன் சாஃப்ட்வேர். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக எந்த எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேரோ எதுவுமே கிடையாது. வண்டி இஸ் வெரி 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 க்ளீன், த சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ளீன். நீங்கள் வந்து அது எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டச் ஸ்க்ரீன் தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், அந்த ஃப்ளூடிட்டி இருக்கும். ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ளூடிட்டி இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, த்ராட்டிலுமே வந்து நீங்கள் கொடுக்கும் போது அந்த இன்ட்யூட்டிவ் ஃபீல் இருக்கும். கொடுக்க இம்மீடியட்டாக அந்த ரெஸ்பான்ஸ் மோட்டருக்கு வருது. சரி, இது எதனாலனா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இன்ஹவுஸ்னால ஒரு ஆப்பிள் ஈகோசிஸ்டம் மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஆப்டிமைஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ அதனால் அந்த இது எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் இப்போ மேப்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து தேர் ஆர் நாட் மெனி மேப் பிளாட்ஃபார்ம்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ வி ஹவ் டெவலப்ட் அவர் ஓன் ராப்டி மேப்ஸ். ராப்டி மேப். ஆமாம், இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இட் இஸ் பில்ட் ஃபார் 1 2-wheelers, செகண்ட் ஃபார் இவி. ஸோ எலக்ட்ரிக் 2-wheelersக்குன்னு பில்ட் பண்ண ஒன்லி மேப் பிளாட்ஃபார்ம் இதுதான். இதில் நீங்கள் எல்லா சார்ஜருமே தெரியும், பக்கத்தில் இருக்க சார்ஜருக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நேவிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நேவிகேஷன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி 20% கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும், பேட்டரி 20% கீழே இருக்குது, ஷுட் ஐ நேவிகேட் க்ளோசஸ்ட் நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன், அதுவே கேட்கும். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்லி பில்டின். ஸோ இது கம்ப்ளீட்டாக இன்ஹவுஸ் பில்டின்னால இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இதில் வந்து எனி இஷ்யூஸ் எனி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னால் இமீடியட்டாக வி கேன் பிரிங் இட். இப்போ ஒரு கஸ்டமரை நீங்களே வந்து எங்களுக்கு ஒரு சஜஷன் இருக்குது, இந்த ஃபீச்சர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வித்தின் 3-4 days வி கேன் பிரிங் அவுட் அ ஃபீச்சர். நான் ஒரு ஃபீச்சர் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. சொல்லுங்கள். இப்போ இந்த கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். எவ்ரி சார்ஜிங் ஸ்டேஷன் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் வாலெட்டு. ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக போய் நீங்கள் பணம் கட்டணும். நீங்களே நெக்ஸா நோவானது தான். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக வாலெட்டில் போட்டு அதுக்கே தனியாக பணம் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கதறி இருக்காங்க. நீங்கள் ராப்டியில் ஏதாச்சும் இவ்வளோ மேப்பையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? ஸோ ஒரு சார்ஜிங் நெட்வொர்க் மாதிரி வச்சு ஒரு வேலெட்டை நான் எங்கே போனாலும் வந்து அந்த RFIDயை நான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற, இது உங்களால் மட்டும் இல்லை, எல்லாரும் கூடி வரணும். பட் அது மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்கா? இது ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் RFID டேக் கூட தேவையில்லை. இப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜர் லைவாக இருக்கா இல்லையான்னு இதுலேயே செக் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு வேறு ஆப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போதைக்கு வந்து பே பண்ணுறது வேறு பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட மோட்டர் சைக்கிள் ஜியான் சார்ஜரில் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போய் ப்ளகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாலெட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்த ஸ்டெப்பாக சிங்கிள் வாலெட் ஃபார் ஆல் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர். இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் சொன்ன மாதிரி டீலர்ஷிப்பில் செட்டப் பண்ணுற சர்வீஸை தவிர கம்பெனி சர்வீஸ் சென்டரும் எவ்ரி சிட்டி என்டர் ஆகும்போது கம்பெனி சர்வீஸ் சென்டரும் செட்டப் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனி இஷ்யூ கஸ்டமருக்கு வந்து டீலர்ஷிப்பில் சால்வ் பண்ண முடியல, இல்லை எதாவது கன்சர்ன் இல்லை, அவங்களுக்கு எதாவது இமீடியட்டாக சால்வ் பண்ணோன்னா டைரெக்டாக தே கேன் கம் டு த கம்பெனி, இங்கே வந்து வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு கம்ஃபர்ட் பாயிண்ட். இன்னைக்கு சர்வீஸ் சீம்ஸ் டு பி த பிகெஸ்ட் கன்சர்ன் ஃபார் அ லாட் ஆஃப் EV பர்ச்சேசஸ். அதனால ஒரு கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு இங்கேயே வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இப்போ நம்ம டீலர் நெட்வொர்க் செட் பண்ணிட்டோமா, இதில் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இந்த ப்ராசஸ் இப்போ சென்னை அண்ட் பெங்களூர் ஆல்ரெடி ஒரு டீலர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவங்க சென்னைக்கும் பெங்களூருக்கும் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஸ்லோலி வந்து அக்ராஸ் ஆல் சிட்டிஸ் வி வில் செட்டப் டீலர்ஸ். ஓகே. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டீலர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோங்களா? ஸோ இல்லைன்னா நீங்கள் அதர் சிட்டிஸும் கவர்? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், கொச்சின், ஹைதராபாத் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வில் பி தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்க எல்லா அதர் சிட்டிஸ்லையும் வி வில் லுக் அட் டீலர்ஷிப்ஸ். இப்போ சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது OEMோட ட்ரைனிங்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லை, டீலர்ஷிப்பே செட் பண்ணாலும் கம்ப்ளீட் ட்ரைனிங் இங்கேருந்து தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து வி ஹாவ் அ ஹைடெக் டீம், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஸ்பெசிஃபிக்லி ட்ரெயின்ட் பை த சேம் பீப்புள். மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மக்கள் அண்ட் R&D பண்ணுற அதே மக்கள் இங்கே ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர் ஒவ்வொரு டீலர்ஷிப் செட் பண்ணும்போது இவங்க வந்து அங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போது நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நாங்கள் ரீட்டெயில் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து வி வில் டேக் கேர் ஆஃப் சர்வீஸ் வித் ஆர் ஓன் சர்வீஸ் சென்டர். எங்கெல்லாம் சர்வீஸ் இல்லையோ, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு பைக் வாங்குறாரு, திருச்சி போகிறார் அப்படின்னா நாங்கள் தேர்ட் பார்ட்டி பீப்புளோட ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். அங்கே வந்து ஆல்ரெடி SOP மாதிரி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் திருச்சியில் டீலர்ஷிப் போட்டோன்னே திருச்சி ஆல்சோ வில் டேக் கேர். பட் அது வரைக்கும்
this third party will go directly to the doorstep, solve the issue and resolve it for the customer. In case பண்ண முடியலனா they themselves will pack the motorcycle, bring it to the hub, sort it out and return it to them. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் நான் கேட்கலான்னு. ஸோ சர்வீஸ் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் எனி நம்ம டீலர்ஷிப் இல்லாத லொக்கேஷனில் கூட நம்ம ஹோமில் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வழியாக சர்வீஸ் பண்ணுறாங்க. சூப்பர். சொல்லுங்கள் ஜி, இது என்ன ஏரியா? இது வந்து எங்களோட இன்வென்ட்ரி. ஸோ இங்கே தான் வந்து பார்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நாங்கள் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருந்தாலும் எல்லாமே டியர் 1 சப்ளையர், அதாவது ஒரு பஜாஜ், டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அதே சப்ளையரை வச்சு பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே எவ்வளோ வரும். பார்ட் வந்ததுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் பார்ட், இப்போ வந்து இப்போ கியர் பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கியர் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து 100% இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ஸோ இங்கேருந்து பார்ட் உள்ளே போகும், அங்கே இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் இடம் வந்து நமக்கு ஆமாம் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். இதே பிளாஸ்டிக்ஸ், மெட்டல் காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி காம்பனன்ட்லாம் வந்து பேட்ச் வைஸ் இன்ஸ்பெக்ஷன். இது எடுத்துட்டு தே வில் செக் இது வந்து குவாலிட்டி, பேட்ச் குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் ஆர்ம் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், உள்ளே வந்து கம்ப்ளீட்லி ஆப்டிமைஸ். இது எங்கெங்கெல்லாம் லோடு வரும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இஸ் இன் ஹவுஸ். இப்போ வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கொஸ்டின்ஸ் இஸ், நான் எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இது எந்த ஒரு டெக்னாலஜிப்பா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் இல்லை, நீங்கள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க சரி, பட் யார் டெக்னாலஜி, ஜெர்மனா ஜப்பானா அப்படின்னு கேட்பாங்க. பட் அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். பட் இது ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் ஹஸ் பீன் டன் இன் ஹவுஸ் பை இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டியால் தான் ஒரு டீலர்ஷிப்லேயுமே ஸ்டக் ஆகுறாங்க. ஒரு பார்ட்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறது அப்படின்றதுக்கும் அங்கே தான் ஸ்டக் ஆகுறாங்க. இப்போ சென்னைக்குள்ளே நம்ம எக்ஸ்பென்ஷன் பிளான் இருக்கிறதுனால நமக்கு பார்ட்ஸோட சப்ளை செயினும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட். ஏன்னா நீங்களே இன்னஹவுஸில் ஃபுல்லாகவே வந்து பார்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டீலர்ஷிப் இங்கே தமிழ்நாடுக்குள்ளே ஆல் ஓவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்க போகிற நேரமும் வந்து கம்மியாகும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் நார்த்து அந்த மாதிரி நம்ம நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம கவர் பண்ணும்போது இஸ் தேர் எனி பிளான் டு எக்ஸ்பேண்ட் அவுட் சைடு? டெஃபினெட்லி. அதனால தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எடுத்த உடனே பேன் இண்டியான்றதை விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு சென்னை, பெங்களூர், தென் கொச்சின், தென் ஹைதராபாத், தென் புனே, தென் குர்கான், தென் ஸ்லோலி போகிறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் சப்ளை செயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் பெங்களூரில் ஷோரூம் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் செட்டப் பண்ணுறோம். சூப்பர். ஸோ அதில் வந்து ஸோ ஸ்பேர்ஸ் எனி திங் ஃப்ரம் டே 1 ஸ்பேர்ஸ் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ், ஆல் ஆஃப் திஸ் பார்ட்ஸ் ஆர் மேஜர்லி சோர்ஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டிங்ஸ்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வருது, சேசி ஹொசூர்லேருந்து வருது, சஸ்பென்ஷன் ஹொசூர்லேருந்து வருது. பட் எல்லாமே டாப் ஆஃப் த லைன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், பெல் டிரைவ், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. இப்போ ஏன் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are the third OEM to be able to get all tier 1 suppliers. இப்போ Brembo brakes அப்படின்றது அவங்ககிட்ட கேட்டோடனே கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் எங்களுக்குமே கொடுக்கல. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 மாதம் அவங்கள பெஸ்டர் பண்ணி பின்னாடி ப்ளீஸ் நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். அதே மாதிரி ஏபிஎஸ் கூட நிறைய லோக்கல் பிராண்ட் ஏபிஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஐ திங்க் இவி இண்டஸ்ட்ரியிலே செகண்ட் பர்சன் டு பி யூசிங் பாஷ் ஏபிஎஸ். சூப்பர். ஒரு 2.5 lakh வெஹிக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமர் வாங்குறாங்க, அதுக்கேற்ற ஒரு குவாலிட்டி கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டாப் ஆஃப் த லைன் ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. நாட் ஈவன் சஸ்பென்ஷன் ஒரு பிரேக்ஸ் ஆர் ஏபிஎஸ் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லாமே ஒன்லி டியர் 1s. ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கிள் பிராண்ட்ஸில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி வி ஆல்சோ கெட். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து அஸ் அ ஈவி நம்ம ஒரு ஐஸ் மேனுஃபேக்சரர் கூட நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னும் போது சர்வீஸ் தே ஹேவ் அ கேரண்டிட். நான் ஐஸ் வெஹிக்கிள் நான் போகும்போது எனக்கு வித்தின் 10 days ஆர் 15 days ஈவன் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக கூட எனக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். அதே அளவுக்கு சர்வீஸ் வந்து எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கிடைக்குமா அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் வித்தின் 10-15 daysனால the way that we are working towards is same day the vehicle needs to be resolved even if it is a battery complaint. ஸோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஏன் இன்னைக்கு அதை கமிட்மெண்ட்டாக சொல்ல, இட் இஸ் a growing process. சரிங்களா? எங்களோட விஷன் வந்து இன்னைக்கு வந்தாங்கன்னா கஸ்டமர்கிட்ட சேம் டே இட் நீட்ஸ் பி ரிட்டர்ன். பட் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ரோட்டோகால் மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்ளை செயின் இருக்குது, அதுக்கான பிளானிங் அப்படின்றது. அதனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் விஷன் இஸ் இன் த நெக்ஸ்ட் 6 months டைம் எனி இஷ்யூ கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரே நாளில் சேம் டே தே வில் பி ஏபிள் டு கெட் தி வெஹிக்கிள் பேக்.
இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 2026 தான் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டெலிவரி. கரெக்ட். ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு டெலிவர்? நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? வி ஆர் கோயிங் வெரி ஸ்லோ. ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னை பெங்களூர்னால கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெலிவர் பண்ணுறோம். சென்னை அண்ட் பெங்களூர். சென்னை அண்ட் பெங்களூர். ஸோ சென்னை வில் பி ஃப்ரம் ஜனவரி, ஃபெப்ரவரிலேருந்து வில் பி இன் பெங்களூர். ஸோ இந்த கஸ்டமர்ஸ்க்காக வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப். நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறனால வி ஹவ் நாட் ஆல்சோ ரொம்பலாம் வந்து புஷ் பண்ணி வால்யூம்ஸ் புஷ் பண்ணோம் அப்படின்றலாம் இல்லை. வி வாண்ட் டு டெலிவர் டு அவர் கஸ்டமர்ஸ் அண்ட் வி வாண்ட் டு ஏர்லி கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்கள ஒரு ட்ரையலாவோ ஏதோ யூஸ் பண்ணாமல் ஆக்சுவலாகவே ப்ராப்பர் வெஹிக்கிள்ஸ் கொடுக்கணும். ஸோ அண்ட் அதுக்கு மீறி அவங்களுக்கு எதுவும் எனி இஷ்யூ வந்தாலும் இமீடியட்டாக நான் சொன்ன மாதிரி சேம் டே சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குற அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் எஸ்டாப்ளிஷிங் ப்ராசஸ், delivering the vehicle to the customer, ensuring that they're happy, more than scaling up volumes. So அந்த focus தான். So initially we are not focused about volumes, we are focused about how many our customers are genuinely interested, are they coming in, are they happy when they take a vehicle out. We are looking at maximum 1500 bikes for the first year. 1000 to 1500 bikes. அதுதான் எங்களோட ஃபோக்கஸ். இது எதனால அப்படின்னா இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோக்கஸ் தான். ஏன்னா இதோட அதிகமாகவும் விற்கலாம். எதனால இப்படின்னு பார்த்தீங்கன்னா we don't want to push நம்பர்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடாகூடமாக வண்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டார்கெட் கஸ்டமருக்கு இல்லாமல் நீங்கள் நினைக்கல இப்போ வந்து சென்னை கஸ்டமர் they love to buy your product அப்படின்னா they can buy. ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இப்போவே வந்து 1500 யூனிட்ஸ் மந்த்துக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது, கஸ்டமர் வேணும் எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமராக டைரக்ட் புல் இருக்குன்னா நாங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு ரெடி. மோர் ஓவர் ஒவ்வொரு சிட்டியாக போகிறனால அந்த டிமாண்டு ஸ்லோவாக தான் ரேம்ப் ஆஃப் ஆகும் இல்லைங்களா. அதனால ஃபோக்கஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ராதர் தென் புஷ். யூ வாண்ட் டு கோ வெரி வெரி கம்ஃபர்டபுளி. கஸ்டமருக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். முக்கியமாக நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து நம்ம சென்னையில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணி இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டாகணும். கண்டிப்பாக வி அப்ரிஷியேட் அவர் சென்னை டெக்னாலஜி. மோரோவர் ப்ரவுட் டு பி இந்தியன் டெக்னாலஜி. நிச்சயமா எனிபடி whoever is free, whoever is in Chennai or Chennai வந்தீங்கனாலும் ப்ளீஸ் டு கம் விசிட் our factory. டெஸ்ட் ரைட் கொடுக்குறோம், நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்க. இது தாங்க ஷோரூம். நீங்கள் இங்கே வாங்க, இது ஷோரூம் தாங்க. நீங்கள் வாங்க, ஷோரூம் ப்ளஸ் மேனுஃபேக்சர் உங்களுக்கு தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்து நீங்கள் நிறைய டவுட்ஸ், உங்களோட டவுட்ஸு, உங்கள் வீட்டம்மாவுக்கு டவுட் இருக்கும், உங்கள் பேரண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்கும், எதாக இருந்தாலும் இங்கே வாங்க. நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் இங்கே சார்ஜ் பண்ணி பாருங்கள், லைவாக வந்து செக் பண்ணிவிட்டு யூ டேக் எ டிசிஷன். ஓகே, இது வந்து டிசிஷன் மேக்கிங் இல்லை, யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். அவ்வளோதான், வந்து பாருங்கள், அவ்வளோதான். சுற்றுலா மாதிரி வந்து சும்மா இங்கே வந்துட்டு பாருங்கள். 5 ஏக்கர் ப்ரெமிசஸ் கிடையாது, சும்மா வந்துட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? சூப்பர் ஜி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் தட் டைம்.